பிரைஸ் லார்ட். யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம் எடுத்து பார்ப்போம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய காற்றோட கலந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காற்று உங்களை ஒரு இடத்துல உட்கார வைக்காது. இந்த ஆவியானவருக்கு அந்த எங்க ஆரம்பிச்சு நம்ம சொல்லுவோம், பிரதர் என் வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சது தெரியுமா பிரதர், அங்க ஆரம்பிச்சு எங்கேயோ வந்துட்டேன் பிரதர் அப்படின்றீங்களே, அதுக்கு காரணம் அந்த காற்று. அது எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரியல, ஆனா உங்களை எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போயிடும். இதுக்கு என்னமா செய்யணும்? அந்த காற்றோட கலந்துடணும். நீங்க கஷ்டமே பட வேணாம். ஒரு நாட்டுக்கு போனாலும் என்ன செய்வாங்கன்னா, விசா இருந்தா தான் போக முடியும். ஆனா இந்த காற்றே உங்களுக்கு ஒரு விசாவா இருக்கும். இந்த காற்றே உங்களை கொண்டு போகும். நீங்க நினைச்சு கூடும் பார்க்காத இடத்துக்கு கொண்டு போகும், புது இடத்துக்கு கொண்டு போகும். இங்க பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, அது ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியில் இருக்கிறவன் மனுஷன் வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சு எங்க போகணும் ஒருத்தவனுக்கும் தெரியாது. இந்த பைபிள்ல எல்லாருடைய வாழ்க்கை அப்படிதான் ஆரம்பிச்சதை பார்த்தீங்கன்னா அற்பமா இருந்தது. ஆனா அந்த காத்தோட சேர்ந்தவன், பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்தவன், அவன் அந்த காத்து தூக்கிட்டு போச்சு. எத்தனை பேரு, எத்தனை சாட்சிகள், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கு. ஆபிரகாம் எங்க ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு இந்த ஆபிரகாம் அந்த காத்து தூக்கிட்டு சுமந்துகிட்டு இருக்கு. திருச்சபைகள்ல ஆபிரகாமை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். மோசே எங்க இருந்தாரு, அவர் எங்க இருந்து அந்த காற்று எங்க தூக்கிட்டு போச்சு. யோசேப்பு எங்க இருந்தாரு. இந்த காத்து விடாதுங்க, இந்த காற்று விடாது, யாரையும் விடாது. ஒன்னே ஒண்ணு, இந்த காத்துல கலந்த தூசி மாதிரி ஆயிடணும். ஐயா கலந்துடுறையா, அப்படியே பறந்துருவீங்க. இருக்கிற இடத்துல இருந்து ஒரே ஜம்பு தான். வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்க போறது இல்லை, வேற மாதிரி மாறிடும். அந்த காற்று என்னமா செய்யுமா, தனக்கு இஷ்டமான இடத்துல உங்களை வீச செய்யும். தனக்கு பிடிச்ச இடங்களை பாருங்க. எனக்கு பிடிச்ச இடம் ஒண்ணு, இந்த காற்றுக்கு பிடிச்ச இடம் அது எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. மனுஷன் ஏன் அறிவுக்கும் ஏன் ஞானத்துக்கும் சில இடங்கள் பிடிக்கும், ஆனா இந்த கடவுளுக்கு பிடிச்ச இடம் இருக்குல்ல, அது அதை விட பெஸ்டா இருக்கும். நம்ம நினைச்சுக்கிறோம், நான் நினைக்கிறது தான் நல்லா இருக்கும், நான் நினைக்கிறது தான் அழகா இருக்கும், நான் நினைக்கிற வாழ்க்கை தான் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லை, ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, எப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா, உன்னை நான் நினைக்கிற மாதிரி கொண்டு போறேன். உங்களை பத்தி யாரு நல்லதா யாரு புரிந்து கொள்ளணுமோ அவங்க புரிந்துகிட்டா போதுங்க. ஏன்னா இவங்க புரிஞ்சுக்கல, இவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல பிரதர் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரே ஒருத்தவன் நினைச்சா போதும், 1000 பேர் உங்களை நினைச்சு பார்க்கணும்னு அவசியமே இல்லை. யார் உங்களை நினைக்கணுமோ அவங்கள நினைக்க வச்சு உங்களை ஆண்டவர் உயர்த்திடுவாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இவங்கள, அவர் சொன்னார் பாத்தீங்களா, அவர் சொல்லுவார் அந்த இவர்கிட்ட இந்த தரிசனம் சொன்னதுக்கு அப்புறம் இங்க பாருங்களேன், 40வது அதிகாரம் 15வது வசனத்துல ஒருத்தவனுக்கு தரிசனத்தை சொல்லி அவனை காப்பாத்தி விட்டுருவாரு. அப்ப அவர்கிட்ட சொல்லி அனுப்புவாரு, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்றார். அவர் நினைச்சாரு, யோசேப்பு ஒருத்தவனுக்கு மினிஸ்ட்ரி பண்ணியாச்சு, இவனால நம்ம வாழ்க்கை நல்லா ஆயிடும். அவன் சொன்னான், எப்பா உனக்கு வாழ்வு வந்துருச்சு, நீ வாழ்வு அடைஞ்சிருக்கும் போது என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, எந்த மனிதர்களாலும் நமக்கு உயர்வு வர போறதில்லை. சில பேரை வச்சே நமக்கு ஆண்டு ஒரு உயர்வை வச்சிருந்தாலும் அந்த மனிதர்கள் மேல நம்ம நம்பிக்கை வச்சிடக்கூடாது.
அந்த மனிதர்கள் மேலே நம்பிக்கை வச்சிடக்கூடாது. வச்சிருக்கலாம். அவர் சொன்னார் பாருங்க, அவன் மேலே ஒரு தரிசனம் சொல்லி அவனை காப்பாற்றி விடுறாரு. அவன் நல்ல நிலைமைக்கு போக போறான்றது தெரிஞ்சிருச்சு இந்த யோசேப்புக்கு. ஆனாலும் பாருங்க, அவர் என்ன பண்ணுறாரு, அவரை நம்பிட்டாரு. கொஞ்சம் நீ வாழ்வடைஞ்சிருக்கும் போது என்ன கொஞ்சம் நீ நினச்சிக்கோப்பா. ஆண்டவர் பார்த்தாரு, 2 வருஷம் அவர் மறந்துட்டாரு. ஆனால் ஆண்டவர் மறக்கல. ஆண்டவர் என்னமா சொல்கிறார் உங்ககிட்ட, யார் நினச்சா என்ன, யார் நினைக்காட்டி என்ன, நான் உன்னை நினச்சிருக்கிறேன். நான் நினச்சேன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்கள் வாழ்க்கை? இந்த கர்த்தர் ஒருவனை நினைத்தருளினார்னா வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? அவன் அது நாள் வரைக்கும் ஏங்கிக்கிட்டு இருந்தது, அதனால் வரைக்கும் அவன் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தது, அவன் அதனால் வரைக்கும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தது, அவனுக்கு அது ஈஸியாக கிடைச்சிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு நல்லா இருக்கிறனால நம்ம நல்லா இருக்க போறது இல்லைங்க. யாரு வாழ்வடைந்து இருக்கிறதுனால நம்ம நல்லா இருக்க போறது இல்லை. நமக்குள்ள இயேசு வாழ்ந்து கொண்டிருப்பதனால் நாம் நல்லா இருக்க போறோம். அவங்க நல்லா இருக்கிறாங்க, என் சொந்தத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கிறாங்க, அதனால நான் நல்லா இருப்போனா? கிடையாது. நம்மளை வாழ வைக்கிறவர் அவர். அவரை உள்ள எந்த அளவுக்கு வாழ வைக்கிறோமோ நம்ம அந்த அளவுக்கு வாழுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு உங்களை எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? யோசேப்போட வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் அவனுக்கு ஒரு விஷயம் இருந்திருக்கும். என்ன தெரியுமா? அடுத்தது என்ன நடக்கும், என் லைஃப்ல என்ன நடக்கும்? அவர் சொன்னார்ல, ஆசீர்வாதம் வந்துச்சு, வாக்குத்தத்தம் வந்துச்சு, அழைப்பு வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஆனா அதுக்கு எதிராக தான் இல்லாம நடக்குது. ஒண்ணு கூட வாக்குத்தத்தம் நிறைவேற மாதிரியே நடக்கல. ஒரு மனுஷனை பார்க்கறையா, ஒரு மனுஷன் என் மேல இருக்கிற வாக்குத்தத்துக்கு ஏத்த மாதிரி ஒருத்தவன் கிடைப்பானான்னு பார்த்தேன், கடைசி வரைக்கும் கிடைக்கல. சூழ்நிலைகள்லாம் இப்படி இருக்குது, எல்லாமே அகைன்ஸ்டாக தான் இருக்குது. ஆனால் அவன் லைஃப்பில் நினச்சிருப்பான், என்ன நடக்கும்? போனேன், தகப்பன் வீட்டிலேருந்து துரத்தப்பட்டுட்டேன், அது அடுத்தது போகிறேன், என்னை சட்டையை உருவுறாங்க, குழிக்குள்ளே போடுறாங்க, ஐயோ குழியிலேருந்து எடுக்கிறாங்க, அடுத்தது என்ன நடக்கும்? ஐயோ விற்கப்படுகிறேன், ஐயா அடுத்தது என்ன நடக்கும்? ஐயா விற்று இன்னொரு இடத்துக்கு போறையா, அடுத்தது என்ன நடக்கும்? அங்கே என் மேலே வீண் பழி சுமத்துறாங்க, ஐயா அடுத்தது என்ன நடக்கும்? ஐயா சிறைச்சாலைக்கு போறையா, அடுத்தது என்ன நடக்கும்? சொல்றார் ஆண்டவர், சம்பவிக்க போறது என்றால் நீங்க எல்லாருடைய தலையை ஆண்டவர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. நெக்ஸ்ட் அதுதான் நடக்குது. உங்க சூழ்நிலைகள், சில காரியங்கள்லாம் நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்னமா செய்யறாரு, நீங்க இந்த கிறிஸ்துவ உங்களுக்குள்ள வாழ வைக்கும் போது ஆண்டவர் உங்க சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குங்க, ஒரு மாதிரி நெகட்டிவாவே இருக்கும். ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? இப்ப நீங்க படிச்சுக்கிட்டே வந்து, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. அதுதான் விஷயம். இந்த காரியங்கள் எதுவும் அவனை பாதிக்கல. இங்க பாருங்க, சுத்தி நடக்கிறது 1000 நடந்தாலும் உங்க மேல இருக்கிற அழைப்புல ஒரு துளிய கூட அது திருட முடியாது. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை, உங்க ஆசீர்வாதத்தை எந்த பயனாலும் திருட முடியாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பிசாசும் சேர்ந்து உங்க ஒரே ஒரு ஆளுக்கு விரோதமா வந்தா கூட முடியாது. லூசிஃபரே இறங்கி வந்து அவன் பரமசேனை, அவன் டோட்டல் சேனையை கூட்டிக்கிட்டு உங்க ஒரே ஒரு ஆளுக்கு முன்னாடி வந்தாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா உள்ள யார் இருக்கிறார்? உள்ள ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, உங்க எல்லாரோட லைஃப்ல அவங்க அடுத்தது என்னன்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன, நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்ற காலகட்டத்தில் இன்னைக்கு காலையில் நீ போய் பேசும்போது அந்த எண்ணத்தோட வந்தவங்க தான் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்றதை மட்டும் நீ சொல்லு அப்படின்னாருங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று, நான் சொல்லட்டுமா, புதுசா ஒன்று பிறக்குது, புதுசா ஒன்று வருது. அல்லேலூயா. அவங்க பாருங்க, இந்த குழந்தை பிறந்தப்போ சூழ்நிலை எப்படி தெரியுமா இருந்துச்சு? இஸ்ரவேலர்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் சுமை அதிகமாகி கொண்டிருக்கிறது, அவங்க ரொம்ப நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல ஒண்ணு பிறக்குதுங்க. அல்லேலூயா. இவங்க அவங்க வாழ்க்கையில புதுசா ஒண்ணு பிறக்குது,
புதுசா ஒன்று பிறகுது. ஆண்டவர் சொன்னார், அந்த ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். ஹல்லேலூயா. புதுசா ஒன்று வருதுங்க. அது என்னமோ, குழந்தை இல்லாத குழந்தை வரலாம், ஒரு புது பிஸ்னஸ் வரலாம், இல்லைன்னா புது ஊழியம் வரலாம், ஏதோ ஒன்று வருது. அது எதுக்கு தெரியுமா புதுசா வருது? இப்போ உங்க கையில் ஆண்டவர் கொடுக்க போறாரு. வெளியே என்ன இருக்கு? எகிப்து இல்ல, அங்க நெருக்கம் இருக்கு, அங்க ஒடுக்கம் இருக்கு. சூழ்நிலைய பார்த்தா அது ஒண்ணு புதுசா ஒண்ணு நம்மளை ரட்சிக்கிற மாதிரி ஒண்ணு, தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றுகிற மாதிரி ஒண்ணு என்கிட்ட பிறக்குமா, என் மூலமா நடக்குமான்ற சூழ்நிலைகள்லாம் எதிராக தான் இருக்குது. அப்படி ஒன்று பிறந்துச்சு பாருங்க. இங்க பாருங்க, அது என்னதுன்னா, அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். ஆண்டவர் ஒன்று சொன்னாரு, நான் சில பேரப்பா ஒளிச்சு வச்சேன், மறைச்சி வச்சேன். ஆனா அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, இந்த ஆண்டவர் என்ன ஒளிச்சே வைக்கிறாரு, மறைச்சே வைக்கிறாரு. இங்க பாருங்க, ஒரு சில நாட்கள்ல ஆண்டவர் நம்ம ஒளிச்சு வைக்கிற நேரம் இருக்கும், ஏன்னா அது குழந்தையா இருக்கு. ஒரு சில நாள் என்னமா செய்வார், வெளியே என்ன இருக்கு, ஏன்டா ஆண்டவரை என்ன ஒளிச்சு வைக்கிறீங்க, மறைச்சு வைக்கிறீங்க, எப்பா இப்போ நீ போனா உன்னை கொன்னுடுவாங்க. எகிப்திய அரசாங்கம் குழந்தைகளை கொன்று கொண்டு இருக்கிறது, இப்போ நீ வெளியே போனா உன்னை கொன்னுடுவாங்க. ஆண்டவரே, அவங்க வெளியே இருக்கிறாங்க, இவங்க வெளியே இருக்கிறாங்க. இல்லை, நீ கொஞ்சம் உள்ள இரு, நீ கொஞ்சம் மறைவா இரு, என் சிறகுகளின் நிழல்ல இரு, நான் உன்னை மறைச்சுக்கிறேன், நான் உன் சிறகுகளால் மூடிக்கொள்ளுகிறேன். ஏன் ஆண்டவர் என்ன சிறகுகளால் மூடுறீங்க? எப்பா, பகல்ல பறக்கிற கொள்ளை நோய்க்கும் அம்புக்கும் தீமைக்கும் நான் உன்னை விலக்கி காத்து கொள்ளுகிறேன். ஏன்னா 3 மாசம் இந்த குழந்தை மறைஞ்சிருக்கணும். இந்த குழந்தை தான் எழும்பி ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வரப்போகுது, ஒரு சரித்திரம் படைக்க போகுது. ஆனா அப்பேற்பட்டதா இருந்தாலும், அந்த அழைப்பு இருந்தாலும், நீ கொஞ்சம் மறைவா இருக்க வேண்டிய நாட்கள் இருந்தது. நீங்க நிறைய பேர் நினைச்சீங்க, ஏன்னா ஹைடிங்லேயே இருக்கிற, ஏன்னா வெளியே தெரியல. ஆண்டவருக்கு நீங்க விசேஷமானவர்கள், கோல்டு ட்ரெஷரு. உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, உங்களை பாதுகாக்க வேண்டியது அவருடைய கடமை. அதனால உங்களை மறைச்சி வச்சாரு. ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு போய் சொல்லு, நான் தான் உங்களை ஒளிச்சு வச்சேன், நான் தான் உங்களை மறைச்சி வச்சேன், வெளியே தெரியக்கூடாது, நான் தான் சிறகுகளால் மூடினேன். அந்த பாருங்க, அந்த குழந்தை 3 மாசம் வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு, எதையுமே தெரியல. அந்த மாதிரி அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா அது அடுத்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, அவள் அப்புறம் அதை ஒளித்து வைக்க கூடாமல். இதுதான் உங்களை ரிலீஸ் பண்ற டைமுங்க. நம்ம எல்லாரையும் நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள ரிலீஸ் பண்ண. இது வரைக்கும் ஒரு ஹைடிங் பிளேஸ் இருந்துச்சு, அவருக்குள்ள மறைஞ்சிருந்தோம், உன்னதமானவரின் மறைவில் இருந்தோம், சர்வ வல்லவரின் நிழல்ல இருந்தோம். அவர் நல்ல பாதுகாப்பா இருந்தாரு. ஒரு டைம் உன்னை ஹைட் பண்ணன்றாரு. அங்க பாருங்க, அவர் கொண்டு வரும்போது பாருங்க, அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தால் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. இதுதான் நான் சொன்னேன், உங்களுடைய சூழ்நிலை இப்போ என்ன தெரியுமா, அடுத்தது என் லைஃப்பில் என்ன நடக்கும், என்ன சம்பவிக்க போகிறது, இந்த நிலைமையில தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. யாரு வருவா, என்ன நடக்கும் அப்படின்ற சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க. அங்க என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இங்க பாருங்க, அதை 6வது வசனம், அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்று கண்டாள். இது எவ்வளவு பெரிய மிராக்கல் தெரியுமா? அந்த பெட்டியை திறக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? இந்த குழந்தைய பார்த்தா கொலை செய்கிற கூட்டம் திறக்கிறது, குழந்தைய பார்த்தா கொன்னுடுற கூட்டம், தாதிகள் உலாவி கொண்டிருக்கிறார்கள். அதை போய் திறக்கிறாங்க. திறக்கும் போது பார்த்தா கடின இருதயம். இவங்க யாரு? எகிப்து ஸ்திரீகள். அவ ராஜாத்தி, அவ திறக்கிறா. அவ திறந்து பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்? கொன்னு போட வேண்டிய சூழ்நிலை தான். ஆனா வசனம் சொல்ற, அந்த குழந்தை அழுதுச்சா, அவள் மேல் இரக்கம் ஊட்டு. நான் சொல்லட்டுமா, உங்களை தீர்த்து கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களே உங்க மேல இரக்கம் வருங்க.
உங்களை பகைச்சவங்களே உங்க மேல இரக்கம் பாராட்டுகிற நாட்கள் வருகிறது. அது அந்த மாதிரி ஆண்டவர் இருதயத்தை மாற்ற, அதான் சொன்னாரு, இது வரைக்கும் உங்களை எதிரியா இருந்தாங்களே அவங்களாம் நண்பர்களாய் மாறுவார்கள். எவன் உன்னை கொலை செய்யணும்னு நினைச்சாலும், எவன் உங்க வாழ்க்கையை முடிச்சு கட்டணும்னு நினைச்சாங்களே அவங்களே வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, இப்ப அந்த குழந்தை எடுத்தாச்சு, அவளுக்கு இரக்கம் வந்துச்சு. இங்க பாருங்க, அடுத்த நிமிஷம் அவங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பார்வோனுடைய குமாரத்தி அவரை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால் அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். அல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அழைப்புக்கு, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு ராஜாக்கள் ராஜகுமாரத்திகள் வருவார்கள் உதவி செய்ய. அல்லேலூயா. உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ராஜாக்கள் வருவார்கள், ராஜகுமாரத்திகள் வருவாங்க. யார் தெரியுமா? ராஜகுமாரத்தி வந்து அவ வந்து ஹெல்ப் பண்ணா. இப்போ இருக்கீங்களே, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்ன நடக்கும்ன்றது ஒரு பெரிய தேவை இருக்குன்னு சொல்றீங்களே, உங்க அழைப்பை காப்பாற்ற ஆண்டவர் என்ன செய்வார்? ராஜாக்கள் வருவார்கள், ராஜகுமாரத்திகள் வருவாங்க. கல்யாணம் ஆகாம யாராவது பெண் இருக்கீங்களா? அவங்களுக்கு ராஜகுமாரர்கள் வருவார்கள். பசங்களுக்கு ராஜகுமாரத்திகள் வருவார்கள். உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க ராஜகுமாரர்களை, ராஜகுமாரத்திகளின் உதவி வருகிறது. இந்த அரசாங்கம் நமக்கு உதவி செய்யும். நம்மளை எதிர்த்து கொண்டிருக்கிற அது அரசாங்கமோ, யாரோ அழிக்க நினைக்கிற கூட்டமோ, அவங்களே திருச்சபைகளுக்கு உதவி செய்கிற காலம் வருகிறது. நீங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு அழைப்பு நம்ம மேலே வச்சிருக்கிற ஒரு காரியம் அது ஃபுல்ஃபில் ஆகும்போது பாருங்களேன், உபாகமம் கடைசி வசனம் பார்ப்போம். 10வது வசனத்தை நான் படிக்கிறேன். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால், கர்த்தர் முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். நான் சொல்லட்டுமா? இது உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். உங்க மேல இருக்கிற அழைப்பு நிறைவேறும் போது அது மோசேக்கு மாத்திரம் அல்ல, நம்ம எல்லாருக்கும் சொல்றேன். அது அப்ப பாருங்க, அதுக்கப்புறம் எலும்புல எழுதி வச்சாங்களே, அதுக்கப்புறம் ஜீசஸ் வந்தாரு. அவரை விட பெரியவர் தானே. இப்ப அந்த ஜீசஸ் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நம்ம யாரு? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம அழைப்பை நம்ம நிறைவேற்றி முடிக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? அவங்கவங்க பேரை போட்டு படிங்க. அந்த 10வது வருஷம் உபாகமம் 34:10. மோசே எகிப்து, பீட்டர் உங்க பேர் போட்டுக்காங்க. எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல, பீட்டரை போல உங்க பேரை போடுங்க, ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை. ஹல்லேலூயா. இது என்னன்னா, உங்களை கொண்டு உங்களை ஆண்டவர் ஒன்று செய்ய வச்சிருக்காருல, அந்த இடத்துல யாருமே ஃபில் பண்ண முடியாதுங்க. உங்களை வச்சு தான் செய்ய முடியும். நீங்க தான் அதை பர்ஃபெக்டா செய்ய முடியும், சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும். அதனால தான் இதை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் இந்த அழைப்பு உங்ககிட்ட வந்திருக்கு, நம்ம கிட்ட வந்திருக்கு, இந்த அபிஷேகம் நம்ம கிட்ட வந்திருக்கு. நம்ம இந்த அழைப்பை முடிக்கும் போது ஒன்னே ஒன்று, ஆண்டவரோட வாழ்ற வாழ்க்கை, உலகத்தோடு வாழ்கிற வாழ்க்கை இல்லை, தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும். ஆண்டவரோட உறவில் இருக்கிற வாழ்க்கை, அவனுடைய வார்த்தையில் வாழ்கிற வாழ்க்கை தான் வெற்றியை கொண்டு வரும். அது இல்லாமல் நம்ம சுயமாக ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது பாருங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒன்றே ஒன்று தான் நான் சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் அடுத்து என்ன சம்பவிக்கும்னு நினைக்கிறீங்களே, அடுத்தது என்ன நடக்கும்? ரொம்ப நாள் கொஞ்சம் ஹைடிங்கில் இருந்துட்டேன் பிரதர், கொஞ்ச நாள் குழியில் கிடந்தேன் பிரதர், கொஞ்ச நாள் என்னெல்லாம் ஒளிச்சு வைக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு பிரதர், கொஞ்ச நாள் அன்னோன் பர்சனாக இருந்தேன் பிரதர் அப்படி சொல்கிறீங்களே, ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற காலம் இது.
எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி, இது வரைக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை இவங்க யாரும் வாழ்ந்ததே இல்லப்பா அப்படின்ற மாதிரி உங்களை வாழ வைப்பார் ஆண்டவர். வித்தியாசமா வாழ வைப்பார், வினோதமா வாழ வைப்பார், சீரும் சிறப்புமா வாழ்வீங்க. ஒன்னே ஒன்று, உங்க மேல உங்களுக்குள்ள இருக்கிற பெஸ்ட்டை நீங்க பார்த்துருங்க. உங்களுக்குள்ள என்ன பெஸ்ட் இருக்கு, உங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறது தான் உங்களை உயர்த்தும், வெளியிருந்து வரதில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை, உங்க மேல இருக்கிற அழைப்பை, அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வெளியே இருக்கிற எந்த காரியம், ஐயோ இந்த ஊழியத்தை நான் ஆரம்பிக்கும் போது வெளியே என்ன நடக்குது தெரியுமா, வெளியே ஒரு கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள், வெளியே அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அரசாங்கம் வேற மாதிரி இருக்கு, எதுவுமே இல்லை. அரசாங்கத்தையே மாற்றுகிறவர்கள் வேதாகமத்தில் வந்தார்கள். ராஜாக்களை தள்ளி அவர் ராஜாக்களை ஏற்படுத்தின தெய்வம். அதான் எசேக்கியா சொன்னார், ஒரே ஒரு மனுஷனுக்காக கடல்ல ஆண்டவர் சுனாமியை வர வச்சாரா. ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷனுக்காக வேதத்துல என்னென்ன செஞ்சாருன்னு பார்க்கிறோம். ஒரே ஒரு மனுஷன் உண்மையாய் அவரை விசுவாசித்தால், அவரை நம்பினார், அவர் என்னென்ன பண்ணார், வானத்தின் சத்துவங்களை அசைக்கிற தெய்வம், சூரியனை உன் அழைப்புக்காக, உன் நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்துக்காக சூரியனையே நிற்க வைத்த தெய்வம், நெருப்புல போய் விழுந்தாலும் அது வாட கூட நம்ம மேல அடிக்காம பார்த்து கொள்ளுகிற தெய்வம், சிங்க கூட்டத்துக்குள்ள விழுந்தாலும் சிங்கம் நம்மளை பார்த்து அது பயந்து, சிங்கம் ஒரு சிங்கம் இல்லைங்க, உள்ள சிங்க கூட்டமே இருக்குங்க. உங்க அழைப்பை பார்த்து பயப்படுங்க, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து பயப்படும். இந்த உலகம் பயப்படும், நம்ம தான் உலகத்தை பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம். ஐயோ அடடா, ஒரு அடி வச்சா காத்தடிக்குது, எதிர்காற்றெல்லாம் பலத்த காற்றா மாறுது. ஐயோ என்னடா இப்ப இருக்கிற அக்கினியை விட 7 மடங்கு அதிகமாக்கிட்டாங்க. ஆண்டவருக்காக வாழலாம் நினைச்சா எல்லாம் அடுத்தடுத்து அடியா வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்லை, நீங்க போங்க. நீங்க போகும்போது உலகத்துல என்ன இருந்தாலும் அதை பத்தி கவலையே படாதீங்க. உள்ளுக்குள்ள இருக்கிறவரை பாருங்க. உலகத்துல 1000 இருக்கோம், நம்ம யாரை பார்க்க அழைக்கப்பட்டவர்கள்? ஆண்டவரை பார்க்க அழைக்கப்பட்டவங்க. இந்த முன்னாடி மிரட்டுறது உருட்டுறது எல்லாமே என்னமா செய்யும், நம்ம மேல இருக்கிற அழைப்பை பார்த்து அது பயப்படும், நடுங்கும். ஏசப்பா வந்தவனும் சொல்லிச்சு, தாவீதின் குமாரனே நீ ஏன்பா இங்க வந்த, நாங்க ஓடுறோன்னு ஓடிச்சு. அந்த மாதிரிதான் உங்களுக்குள்ள ஆண்டவரை நம்ம வாழ வைக்கும் போது, நம்ம லைஃப்ல ஏதாவது தரித்திரம் இருக்குமானா, ஏதாவது சாபம் இருக்குமானா, அது ஓடிடும். இருக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை, அதிகாரமே கிடையாது, அதுக்கு வந்து ரைட்ஸே கிடையாது, அதுக்கு அதிகாரம் அத்தாரிட்டியே கிடையாது. நம்ம அத்தாரிட்டி ஏதாவது கொடுத்தாதான், நுழைவு சீட்டு ஏதாவது நம்ம கொடுத்தாதான் அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது மீறி அது நம்ம வாழ்க்கையில என்ட்ராகிறதுக்கு அதுக்கு ரைட்ஸே இல்லை, அது வர முடியாது. நம்ம மேல இருக்கிற அழைப்பை பார்த்து உலகம் பயப்படுது, சாத்தான் பயப்படுறான். வேதத்துல பார்க்குற எல்லா மனிதர்களுக்கும், பவுல் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு ஊழியத்தை எடுத்து போனப்போ எவ்வளவு நெருக்கம், அவர் எவ்வளவு வந்து சஃபர் பண்ணதை பார்க்குறோம். ஆனால் சக்ஸஸ், அவர் வெளியே இருந்தது எதையுமே பார்க்கல. அதுதான் ஒரே ஒரு விஷயம், வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்காதீங்க. ஏன் உங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது நடந்தாலும் அதை பார்க்காதீங்க. அதை பார்க்கறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டவர்களே கிடையாது. அதான் விஷயம். நான் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லலை, ஆனால் எது இருந்தாலும் அதை நான் பார்க்க மாட்டேன்னு தான் நான் சொல்கிறேன். அதை பார்க்கறதுக்கு அவர் என்னை அழைக்கவில்லை. என் அழைப்பு அது கிடையாது, என் மேலே இருக்கிற அபிஷேகம் அது கிடையாது, என் மேலே இருக்கிற திட்டம், கடவுளின் நோக்கம் அது கிடையாது. எது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் என் மேலே வச்ச நான் அழைப்பை பார்ப்பேன். என் கையில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நான் பார்ப்பேன். அதுக்காக வாழுவேன், அதுக்காக ஓடுவேன், அதுக்காகவே கடைசி மூச்சு வரைக்கும். இங்க பாருங்க, ஆரம்பத்தில் பார்த்தோம் யோவான் 3:8, அந்த காற்று போகுது பார்த்தீங்களா, அந்த காற்று போக போக இங்க பாருங்க, அது எங்கெல்லாம் போகுதோ, யாரெல்லாம் சுவாசிக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவர்களுக்கு அந்த காற்று ஜீவ காற்றாய் மாறிடும். உங்களை ஏன் தெரியுமா கொண்டு போறாரு? காற்றா கொண்டு போறாரு. இன்னைக்கு இந்த உலகம் அழிந்து கொண்டு இருக்கிறது.
அழிந்து கொண்டிருக்கிற உலகத்துக்கு ஜீவன் கொடுக்க, நமக்குள் இருக்கிற அந்த ஜீவனை ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவ அந்த பரிசுத்த ஆவியானவரை காற்ற, அந்த காற்று நம்மளை கொண்டு போய் அநேகரை வாழ வச்சிரும். அநேகருக்கு காற்று கொடுக்க, அநேகர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதெல்லாம் உலகம் நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த ஜனங்களுக்கெல்லாம் விமோச்சனம் நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ காற்று தான், அந்த பரிசுத்த ஆவியானவரின் காற்று தான். அதுதான் அந்த யோசேப்பு மேல இருந்த அந்த விசேஷித்த ஆவி என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஆவி உலகத்தையே வாழ வச்சுது. அந்த மனுஷன் மேல இருந்த காற்று, அந்த ஆவியானவரின் காற்று, அந்த காற்றை பார்த்து ஓடி வந்தாங்கப்பா. அந்த காற்றுனால நடந்த அந்த நன்மையை பார்த்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஓடி வந்தாங்க. அந்த மனுஷங்கிட்ட வந்தாங்க. உலகம் நம்மளை திரும்பி பார்க்குங்க, உலகம் நம்மளை திரும்பி பார்க்கும். அந்த காற்றை மட்டும், அந்த ஜீவ காற்றை, ஆவியானவரை உள்ள அசைவாட விட்டுடுவோம். அந்த காற்று எந்த அளவுக்கு வீசுதோ, அந்த காற்று நம்மளை எங்கெங்கெல்லாம் கொண்டு போதோ, நான் இங்கே போனோம் நான் அங்கே போகணும் இல்லை, அந்த காற்று நம்மளை எங்கெங்கெல்லாம் கொண்டு போதோ அங்கெல்லாம் போயிட்டே இருப்போம். அந்த நதி போகிற இடமெல்லாம் என்ன தெரியுமா ஆகுமா, பொன் விளையும் இருக்குல்ல. இது நதியா போனாலும் ஆசீர்வாதம், இது காற்றா போனாலும் ஆசீர்வாதம் தான். ஒரு தேவ மனுஷன் அவன் எங்க போனாலும் எப்படி போனாலும் ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் நீங்க போகாத இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறார். அந்த காற்று உங்களை நீங்க பார்க்காத இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகுது. நீங்க இது வரைக்கும் என்ஜாய் பண்ணாத இடத்த கூட்டிட்டு போய் உங்களை என்ஜாய் பண்ண வைக்க போகுது. ஒன்னே ஒண்ணு, அது இஷ்டத்தோட சேர்ந்துருங்க. ஏன் இஷ்டம் அப்படின்னு இல்லை, அவர் இஷ்டமே ஏன் இஷ்டமா மாறிடும். காத்தோட வாழ்ற வாழ்க்கை என்ன தெரியுமா, அவர் இஷ்டம் ஏன் இஷ்டமா மாறிடும். அவர் அந்த கடவுளுடைய பார்வை ஏன் பார்வையா மாறிடும். அந்த கடவுளுடைய ஏக்கம் ஏன் ஏக்கமா மாறிடும். அவரை மாதிரி நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். அப்படின்னு காத்தோட காத்தா கலந்து போயிட்டு இருக்கும் போது இந்த காத்து எங்கெங்கேயோ கொண்டு போயிடும். காத்துக்குன்னா எங்கேயாவது தேசத்தை விட்டு தேசத்தை போறதுக்கு விசா இருக்குதா? இல்ல, ஏதாவது அடிச்சு உடச்சு தெரிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். உங்க முன்னாடி தடையே இருக்காதுங்க. காத்து மாதிரி தூக்கிட்டு போவாருங்க, காத்து மாதிரி தூக்கிட்டு போவாரு. பிலிப்பு தூக்கிட்டு போனாரு, பிலிப்பு காணாம போயிட்டாரு, இன்னொரு இடத்துல காணப்பட்டாரு. எலியாவை தூக்கிட்டு போனாரு. அந்த மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கிற இடத்துல இருந்து வேற லெவல் போகுதுங்க, வேற மாதிரி மாறுது. ஆண்டவர் அதான் சொன்னாங்க, காத்தோட கலந்துருங்க. அநேகருக்கு காத்தே இல்லாம கஷ்டப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த காற்றுக்கு இந்த ஜீவ காற்றை நீங்க ஆக்சிஜன் சிலிண்டர்ல அடக்கி வச்சு கொடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் நல்ல பேக்கேஜ் நமக்குள்ள ஆண்டவர் அடக்கி வச்சிருக்கிறாரு. யாராருக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் நமக்குள்ள இருந்து இருக்கிற ஆசீர்வாதங்க ஆமென்றும் ஆமென்றும் நமக்குள்ள இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் ஒரு பேக்கேஜா, ஒரு கிஃப்ட் பாக்ஸா நம்ம ரிலீஸ் பண்றவங்களா இருப்போம். ஹல்லேலூயா. காத்து எங்கேயாச்சும் ஒரே இடத்துல நின்று பார்த்துருக்கீங்களா? காத்து, ஒரு காற்று இதில் கூட வருது பாருங்க. காற்று அடிச்சுன்னா போய் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு, ஒரு இடத்துல நிற்காது. உங்கள் வாழ்க்கையும் சொல்கிறேன் பிரதர், ஒரே இடத்துல நின்ற மாதிரி இல்லை. அந்த காற்றோடு சேர்ந்து வாழுங்க. அந்த காற்று உங்களை தூக்கிட்டு போயிடும். எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போகும். ஒரே நாளில் ஒரு நாளில் செய்ய முடியாத, போக முடியாத டிஸ்டன்ஸ் கூட போயிடும். இந்த காற்றோட ஸ்பீடில் சேர்ந்துட்டீங்கன்னா உங்க ஸ்பீடு இல்லை, நம்ம ஸ்பீடு 10 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓடனா, இல்லை 20 கிலோமீட்டரு. ஆனால் அதுவும் எவ்வளோ தூரம் ஓடுவோம், டயர்டாயிடுவோம். இந்த காற்றோடு சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காற்று அது ஸ்பீடில் உங்களை தூக்கிட்டு போகும், அது வேகத்தில் போகும். கடவுளின் வேகம் இந்த காற்றுல இருக்கு. அவ்வளவு ஸ்பீடில் டயர்ட் ஆகாது, டயர்டே ஆக மாட்டீங்க. ஒரு வசனம் இருக்குல்ல, ஓடினாலும் இளைப்படையா இருங்க. என்னங்க டயர்டே ஆக மாட்டேங்கிறீங்க, இவ்வளோ நல்லா இதாக இருக்கீங்க, எனர்ஜியாக இருக்கீங்க, என்னங்க விஷயம்? உள்ள வேற எனர்ஜி இருக்குங்க. என்ன எனர்ஜிங்க? ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படிங்க? இல்லைங்க, இது ஹோலி ஸ்பிரிட் எனர்ஜி, உள்ள வீசுற அந்த காத்தோட எனர்ஜி. ஹல்லேலூயா. பேதுரு நடந்தப்ப அந்த பலத்த காற்று, அங்க பலத்த தெய்வமும் இருந்தாரு இல்லையா? பலத்த காற்று இருந்தது, பலத்த தெய்வம். எதை பார்க்க போறீங்க?
உங்க சாய்ஸ் தான், நம்ம சாய்ஸ் தான். பலத்த காற்று இருந்தது, ஜீசஸ் பலத்தை காற்றை பார்க்கல, அது ஒரு பொருட்டாவே எண்ணல. அவருக்கு ஒரு பிரச்சனையே இல்லைங்க. அது பாட்டம் வீசிக்கிட்டு இருக்கட்டும், அது பாட்டம் கடல் பொங்கிட்டு இருக்கட்டும், அவரை டிஸ்டர்ப் பண்ணல. அவர் வேற ரெல்ம்ல இருந்தாரு. அதெல்லாம் வீசினா கூட அவருக்கு டிஸ்டர்பன்ஸாவே தெரியல. அவர் பாட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. நம்ம பேதுரு நடந்தா பார்த்தீங்களா, அந்த ரெல்ம் கூட இல்லைங்க, கடவுளுடைய ரெல்ம்ல நம்ம வரணும். பயந்து பயந்து நடக்கிற ரெல்ம் இல்லை, அந்த வாழ்க்கை இல்லை. விழுந்து விழுந்து எழும்புகிற வாழ்க்கை இல்லை. கடவுள் அதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கல பார்த்தீங்களா, அது கடவுளை டிஸ்டர்பன்ஸே பண்ணல பார்த்தீங்களா. அந்த ரெல்முக்கு உங்களை கொண்டு போக போறாரு ஆண்டவர். பாம்பு கொத்திச்சு உதறிட்டு நெருப்புல போட்டாரு, வீக்கம் கண்டு சாக போறான்னாங்க, அவர் பாட்டும் ஜாலியா உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த ரெல்மு சொல்றேன். உலகத்துக்கு நடக்கிறது தீங்கு நமக்கு நடக்காது. எகிப்தியருக்கு வந்த எந்த வியாதி நமக்கு வர விட மாட்டாரு. எல்லாம் எகிப்தியர்ல நடக்குது, அங்க நடக்குது, ஆனா இங்க நடக்காதுங்க. இங்க நடக்காது, இங்க அந்த பாச்சா பலிக்காது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஷாதா ராதா லாகா டாரா மாரா டாலா பாரா டோரோ ரியாத்திரி மல்பரா ஷாந்தலா தாரா காலா டாரா ரியா தாரா ரியாந்தரா மனரு ஷியாந்தரா மனலாசிக்கி யாஹ தாக்கா ரியாதரா பலாத்துரு முரு ஷாந்த ரேமி நீக்கி ரேஹே தீக்கி. ஆண்டவர் உங்களுக்குள்ள காற்றாய் வீச ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. நான் உன் மேல வீச ஆசைப்படுகிறேன், உனக்குள்ள வீச ஆசைப்படுகிறேன், உன் ஊழியத்தில் நான் வீச ஆசைப்படுகிறேன், உன் குடும்பத்தில் நான் வீச ஆசைப்படுகிறேன். ஏன் தெரியுமா? உன் குடும்பத்தில் சில டஸ்ட் இருக்கு. இந்த காற்று வந்து அடித்தாலே போதும், அந்த டஸ்ட் எல்லாம் பறந்துடும். உன் லைஃப்பில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத நபர்கள் அடிக்கிற காற்றுல, சொல்லுவாங்களே உலகத்தில் ஆடி காற்றுல அம்மி நகருன்னுவாங்களே, இந்த காற்றுல மழையே பெயர்ந்து போயிடும். அந்த காற்று அடிச்சதுன்னா மழையே பெயர்ந்து போயிடும், மழையே தள்ளுண்டு கடலில் விழுந்துடும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வீச சொல்கிறாரு, அவங்க வாழ்க்கையில் நான் வீச ஆசைப்படுகிறேன். எஸ் ஆண்டவரே, உங்களை வெல்கம் பண்ணுகிறோம். ஹோலி ஸ்பிரிட், நீங்கள் வாங்க, நீங்கள் வீசுங்க. எல்லாரோட வாழ்க்கையில், இங்கே வந்திருக்கிறவங்க வாழ்க்கையில், அவங்க குடும்பத்தில், அவங்க ஊழியத்தில், அவங்க ஃபைனான்ஸில், அவங்க ஹெல்த்தில், அவங்க சிந்தனையில் நீங்கள் வீசுங்க. சில பேருடைய சிந்தனை உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க. கொஞ்ச நேரம் கூட உங்களால் பைபிள் படிக்க முடியல, கொஞ்ச நேரம் கூட உங்களால் ஜெபம் பண்ண முடியல, கொஞ்ச நேரம் கூட உங்களால் ஆராதிக்க முடியல. ஆவியானவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்க உங்கள் சிந்தனையை. அந்த காற்று உங்கள் சிந்தனையில் வீசும்போது, அந்த சிந்தனையில் இருக்கிற தேவையில்லாத எல்லா டஸ்ட்டையும் எவ்வளோ ஆழமாக போயிருந்தாலும் தூக்கிட்டு போயிடும், அடிச்சுட்டு போயிடும். எனக்கு ஆண்டவர் முந்தானேத்து ஒரு கனவுல காமிச்சாரு. ஒரு லயன், ஒரு மேல் லயன், அது குட்டிய, அந்த குட்டி கொஞ்சம் தடுமாறுது, ரொம்ப பிறந்து கொஞ்சம் அதை நடந்து 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 பழகுது. அந்த லயன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பின்னாடி ப்ரொடெக்ஷனாக வந்துக்கிட்டு இருக்கிறத கனவாக பார்த்தேன். சபைக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் சிலதை உங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். சில ஏரியாவில் கிங்காக இருப்பீங்க, அது ஓகே. ஆனால் சில ஏரியாவில் உங்களுக்கு நடக்கவே தெரியல, அதை பழக்கி கொண்டு இருக்கிறார் ஆண்டவர், அங்கே சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஆண்டவர். நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க. நாட்கள் வரும், நாட்கள் வரும். இப்போ நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, இப்போ தான் எனக்கு இது புதுசாக இருக்குது, நான் பழகிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களே, ஆண்டவர் சொல்லுவார், ஒரு நாட்கள் வரும், நீ அதில் வளரும் போது நீ ஒரு ராஜா மாதிரி, சிங்கம் மாதிரி நீ நடப்ப. இப்போ நடக்க பழகிக்கிட்டு இருக்க, ஆனால் அதே ஏரியாவில் உன சிங்கம் மாதிரி நான் வீறு நட போட வைப்பேன். கிங் மாதிரி நீ நடப்ப, உன் நட மாறுது, கிங் மாதிரி நீங்கள் நடக்க போறீங்க. எஸ், அந்த காற்றோடு சேர்ந்துருங்க. ரந்தரா பத்தாலா பலா. ஆவியானவரே, உங்களை வெல்கம் பண்ணுவோம். எல்லாரும் மேலே இப்போ ஒரு காற்று வீசட்டும். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், பலத்த காற்று
ஒரு இடி முழக்கம் போல சத்தம் தோடு அந்த காற்று வந்தது. அந்த காற்று வந்து எல்லாரையும் நிரப்பியது. எல்லாரையும் நிரப்பி அந்த காற்று வந்தவுடன் அந்த இடம் நிரம்பியவுடன், அந்த காற்றால் அந்த இடம் நிரம்பியதான். ஒரு பெரும் சத்தத்தோடு, கடவுளின் சத்தத்தோடு அந்த காற்று வந்து அந்த இடம் முழுவதும் நிரப்பிய போது அங்க எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எல்லாரும் மேலும் அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். ஆவியானவரின் ஆளுகை வந்தவுடன் பார்த்தீங்கன்னா பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்றாரு. அன்னைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பிரியமானவர், இதுதான் அந்த காற்றின் வல்லமை. உங்க சபை நிரம்பும், உங்க ஊழிய நிரம்பும், உங்க பிஸ்னஸ் நிரம்பும், உங்களுடைய குடும்பம் நிரம்பும், உங்களுக்குரிய எல்லாம் நிரம்பும். அந்த பலத்த காற்று கொண்டு வரும். பலத்த காற்றின் ஆசீர்வாதம் அதுதான். அதை மட்டும் ஒரு மனுஷன் தனக்குள்ள வீச அனுமதிச்சிட்டானா, அந்த காற்றை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டானா, அந்த பலத்த காற்று பரிசுத்த ஆவியானவரின் காற்று, அந்த காற்று நம்மையே ஒரு காற்றா மாற்றிடும். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இணைய ஆசையா இருக்கிறார். அந்த காற்று வீச ஆரம்பிச்சோன்னா பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதை பார்க்குறோம். பிரியமானவர்கள், அந்த காற்றை வீச வச்சு பாருங்க, எல்லாவற்றிலையும் ஒரு சக்சஸ் பார்ப்பீங்க. அந்த காற்று வீச பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பாருங்க லைஃப்ல. அங்கே எங்கெங்கெல்லாம் நீங்க தோத்துக்கிட்டு இருந்தீங்களோ அங்கெல்லாம் சக்சஸை பார்ப்பீங்க. ஒரு மிகப்பெரிய அறுவடை ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதை பார்க்குறோம். அந்த ஆவியானவர் இப்போ எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியர் நினைக்கிறீங்களோ உங்கள் லைஃப்பில், எந்தெந்த ஏரியாவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் ஆவியானவர் அசைவாட விடுங்க. அவர் அசைவாடும் போது, அந்த காற்று உங்கள் வாழ்க்கையில் வீசும் போது, அந்த மென்மையான காற்று அவர் காற்றாய் வருவார். அவர் பலத்த காற்றாயும் வருவார். அவர் தென்றல் போன்ற காற்றாயும் வருவார். உங்களுக்கு எதுக்கு எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி வருவார். தேற்றரவாதனே என்னை தேற்றும் தெய்வமே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, நீர் பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் வருவி, நீர் பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி. அப்படியே பாடிட்டே இருங்க அந்த பாட்டு. என்னை தேற்றும் தெய்வமே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, பாய் வருவி, நீராய் வருவி, நீராய் வருவி, பாய் வருவி, நீர் பாய் வருவி, நீராய் வருவி, நீராய் வருவி, நீராய் வருவி. நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த நாளுக்காய் நன்றி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவங்க அளவில்லாத பிரசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை இந்த சபையை அவங்க கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.